ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் கேஸ். இன்னைக்கு நம்ம எம்புரான் படத்தோட நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு பயங்கரமான ஓப்பனிங் சொல்லலாம். FTFS இந்த மாதிரி ஒரு மலையாள படத்துக்கான ஒரு ஓப்பனிங் டேவை நான் பார்த்ததில்ல. ஸோ பயங்கரமான செலிப்ரேஷன்னே சொல்லணும். பயங்கர ஹைப்போட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த ஒரு எம்புரான் படத்தோட ரிவ்யூ, அதாவது இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துருவோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரோ இந்த ஒரு எம்புரான் படம் நான் பார்க்கணுன்னா லூசிஃபர் படம் பார்த்துருக்கணுமா, அப்போ தான் புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் லூசிஃபர் படம் பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா லூசிஃபர் படத்துக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கே கதையும் நிறைய விஷயங்கள் நகருது. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூசிஃபர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கேரக்டர்ஸ் எல்லாமே புரியும். லைக் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர் படத்தில் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக ஃபீல் ஆகும். ஒருவேளை நீங்கள் லூசிஃபர் பார்க்காம வந்தீங்கன்னா டொவினோ தாமஸ் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் சொல்லலாம். ஸோ அதனால் அந்த ஒரு படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்து இன்னும் ஒரு பெட்டர் வெர்ஷனாக இருக்கும். இது ஒரு எம்புரான் படம் என்ன, லூசிஃபருக்கு அப்புறம் எம்புரான் படத்தோட ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் லூசிஃபர் படத்தில் மேக்ஸிமம் நம்ம மோகன்லால் சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபனாக பார்த்துருப்பீங்க. அவருக்கு லூசிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக் நேம் மாதிரி எல்லாரும் ஒரு சில முக்கியமானவங்க வந்து கூப்பிட்டு இருந்தாலுமே அவரோட பேராக வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர் 1ல ஸ்டீஃபன் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸஸ் இருக்கிற மாதிரி, அவருக்கு ஸ்டீஃபனா ஒரு வாழ்க்கை இருக்கு, அதே மாதிரி குறைஷி ஆபிரகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வாழ்க்கையும் இருக்கு. அந்த ஒரு வாழ்க்கையை, அந்த ஒரு டைப் ஆஃப் லைஃபா வந்து அவர் மோஸ்ட்லி மேக்ஸிமம் லூசிஃபர்ல வந்து காமிச்சிருக்க மாட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல தான் பிருத்வி சார் வந்திருப்பாரு. அந்த ஒரு குறைஷி ஆபிரகாம்ன்ற ஒரு யாரு, அந்த ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன, அவர் என்ன மாதிரியான ஆள் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லூசிஃபரோட செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு லைட்டா தெரிய வரும். இந்த குறைஷி ஆபிரகாம்ன்றது யாரு, ஸோ இவரோட லைஃப் என்ன அப்படின்றத வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த எம்புரான் படத்துல வந்து காட்ட போறாங்க. அதே மாதிரி ஸ்டீஃபனை பத்தியுமே வந்து காட்டுவாங்க. ஸோ லிட்டரலி ஒரு ஆல்டர் ஈகோ மாதிரி இருக்காம இவருக்கு வந்து 2 லைஃப் இருக்கு. அந்த 2 லைஃபையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த குறைஷி ஆபிரகாம்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரைம் குரூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடர், ஒரு சிண்டிகேட் லீடர் மாதிரி இருக்காரு. அந்த குறைஷி ஆபிரகாம் அண்ட் ஸ்டீஃபன், ஸோ இவங்க 2 பேரோட லைஃப், 2 பேரோட அந்த ப்ராப்ளம், இது 2யும் மோகன்லால் எப்படி ஃபேஸ் பண்றாரு சேம் டு சேம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகுது. இதை தாண்டி அதில் சின்ன சின்ன ஃபிளாஷ்பேக்ஸ், ஒரு சில கேரக்டர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு ஓவராலாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிலிமா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. லைக் லிட்டரலி லூசிஃபர் மாதிரியான அந்த ஒரு வைப்ஸ் தான், லூசிஃபர் 1 பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. சரி, ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸோ பாசிட்டிவ்னு பார்க்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ வேற லெவல் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஒரு ஃபீல்னு சொல்லாமல் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருந்தது. ப்ரொடக்ஷன் வேல்யூவில் எந்த விதமான பஞ்சம் வைக்கல, முழு காசையும் பட்ஜெட்டுக்கு போட்டு பயங்கரமாக எடுத்திருக்காங்க. தென் இன்னொரு பாசிட்டிவ்னு என்ன கேட்டிங்கன்னா, கேஸ்ட் மெம்பர்ஸ், இந்த ஒரு படத்தில் வரக்கூடிய மேஜர் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு விதத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்க்ரீன் டைமும் இருக்கு. அதே மாதிரி ஸ்டோரியில் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேசஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ரைட்டிங்கில் அந்த கேரக்டர்ஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் மைண்டில் நிச்சயமாக ஒரு 10லேருந்து ஒரு 15 கேரக்டர் வந்து செமையாக பண்ணிச்சுடா அப்படின்ற மாதிரி நிற்கும். ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான பொருத்தமான கேரக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கு ஆப்ட் ஆகிற மாதிரியான ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட். தென் ஆர்ஆர், ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ஒர்க். ஸோ செம்மையாக நிறைய இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது. முக்கியமாக மோகன்லால் சார் வரக்கூடிய ஒரு சீக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஓவராலாக மியூசிக், சாங்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு டீசென்ட் ஒர்க்னே சொல்லுவேன். நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் அதுவும். தென் இம்பார்ட்டன்ட் ஆக்டர் அண்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய நம்ம பிருத்விராஜ் சார், அவர் வந்து ஒரு ஆக்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. தென் இதை தாண்டி ஒரு டைரக்டராகவும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னே சொல்லுவேன். மோகன்லால் சாருமே அமேசிங்கான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் வந்து கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லலாம். நிறைய இடங்கள் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான். ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு பிருத்வி சார். இதன் தாண்டி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லை. எனக்கு இந்த படம் வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக லூசிஃபர் 1 ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒருவேளை நெகட்டிவ்
நெகட்டிவாக என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நான் இங்கேயே சொல்லி வச்சுறேன். அது என்னன்னா ஸ்லோவாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் ஃபிலிம் மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு வரும். நம்ம உள்ளூர் அரசியலாக இருக்கட்டும், அதே மாதிரி வெளிநாட்டில் நடக்கக்கூடிய சீக்வன்சஸ் லைக் ஒரு நாட்டுக்கும் ஒரு சிண்டிகேட்டுக்கும் ஒரு சிண்டிகேட்டுக்கும், ஸோ இது மாதிரியான மீட்டிங் இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ ஆக்ஷன் அது மாதிரியான கூஸ்பம் சீக்வன்ஸ் இதெல்லாம் இருக்கு, பட் நிறைய இல்லை. இது வந்து ஒரு ரேசியான ஃபிலிம் கிடையாது. இதுல நிறைய பேசக்கூடிய சீக்வன்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த மாதிரியான இருக்கக்கூடிய சீக்வன்சஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ஸ்டோரி ஃபோக்கஸா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மேபி பரபரன்னு பார்க்கணும்னு நினைக்கிற ஃபேன்ஸ், அந்த ஒரு ஆக்ஷன் ஃபேன்ஸ் லவர்ஸ், அவங்களுக்குலாம் மேபி இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். ஏன்னா லூசிஃபருமே வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் ஸ்லோ தான், பட் ஒரு நல்ல ஃபிலிம். ஸோ அது மாதிரி லிட்டில் ஸ்லோனஸ் இதில் நீங்க ஃபீல் பண்ணாலும் இது வந்து ஒரு நல்ல ஃபிலிமா தான் இருக்கும் ஓவராலா. அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இதை நான் ஒரு நெகட்டிவா சொல்ல விரும்பல, பட் நிறைய பேர் இதை நெகட்டிவா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால அதையும் நான் போட்டு வைக்கிறேன். பிகாஸ் 3 ஹார்ஸ்ன்றதுனால நான் சொல்றேன், ஒரு 3 மணி நேரம் படம் அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த ஒரு ஸ்லோனஸ் அந்த ஒரு டைனஸை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃபிலிம் தான். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னே நான் சொல்லுவேன். நான் மோகன்லால் சார் ஃபேனே கிடையாது. அப்போ இருந்த எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கூஸ்பம் சீக்வன்சஸ் பல விஷயங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் ஃபேன்ஸ் வந்து இதை கொண்டாடுவாங்க. தரமான ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் நல்லா அமைஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக அது வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு லேண்ட்மார்க் செட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். சரி, இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இல்லை படம் பார்க்க போறீங்கன்னா எப்போ இந்த படத்தை பார்க்க போறீங்க, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.